நான் வந்துகிட்டே இருக்கேன். கை தட்டலே எங்க அன்னைக்குதான் அதிகமா வந்துகிட்டு இருக்கிற தீர்ப்பு எங்க பக்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஏன் தெரியுங்களா? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக. புதுக்கோட்டையில வந்து இறங்குனேன். லைட்டா மழை சாரல் வந்துச்சு. ஏன் தெரியுமா வந்துச்சு? அப்படிலாம் கிடையாது. ஒரு தென்றல் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கும் போது கூடவே மலைச்சாரல் வரத்தான் செய்யும். ஆனா கார்த்திகா சொல்லுது, அக்கா மழை வர போகுதுக்கா. மழை வர போகுதுன்னு நினைக்கிறது உங்க வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது திருக்குறள் மாதிரி ரெண்டே அடிதான். கிரைண்டர்ல அரிசியை போட்டா மாவு, அதே வாயில போட்டா சாவு. நல்லா இருக்கியா? தலையில ஒண்ணுமே இல்லன்னா கிளார் அடிக்கும். லைஃப்ல ஒய்ஃப் இல்லன்னா போரடிக்கும். போரடிக்குமா? ஒய்ஃபே போரடிக்குன்னு சொல்றாரு. ஒரு நிறைய அடி உண்டா வாழ்க்கை, நிறைய முடி உண்டா வழுக்க. ஆடியோ காசிக்கிறார். அவர் எத்தனை உங்களை கிடைச்சா கஞ்சி தண்ணி, கிடைக்கலன்னா கொலா தண்ணி. மாடு மாப்பிளங்கம்மா வாழ்க்கை போயிட்டே இருக்காங்க. அந்த அணியெல்லாம் எப்படி தெரியுமா? ரெண்டு பேரும் என்னதான் நடந்தாலும் ஒண்ணுமே புரியல உலகத்துல. இதுக்கும் வாசிக்கிறாங்களா? எல்லாத்துக்கும் நீங்க தயாரா வச்சிருப்பாங்க. ஒண்ணுமே புரியல உலகத்துல என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குதுன்னு நினைக்கிறவங்க. அவர் எப்படின்னா அவர் பாடும் போதே அவர் ஒண்ணுமே புரியாம தான் பாடிப்பாரு போல. ஆனா இந்த பக்கம் பாருங்க, நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஜாலியா இருக்கிறோம். சொன்னாலும் விலங்கலே என்னை போலே ஏமாறி எவருமே இல்லை, ஒன்றுமே புரியலே உலகத்திலே. உறவு விரும்பி விரும்பி கேட்கிறாப்ப என்ன பாட்டை. அவர் ஏமாந்துருப்பாரு போல. அண்ணே சரணத்தை பாடுங்க, அண்ணே சரணத்தை பாடுங்க. ஏன்னா அவர் பேசிட்டு உட்கார்ந்துட்டாரு. அவரு வீட்டுல என்ன சரணமோ முடிக்கணும்ங்கிறது எனக்கு கார்த்திகாவுக்கு தான் பிரச்சனை. ரெண்டு பேருக்கு தான், உங்க ரெண்டு பேருக்கு தான் பிரச்சனை. இருந்தாலும் சந்தோஷமா நாங்க ஹேண்டில் பண்றோமா இல்லையா நடுவர்களே? நாங்க ரெண்டு பேரும் எப்படி தெரியுமா? எதுக்காக நாங்க பூந்தோடன் பேச வந்திருக்கோம் தெரியுமா? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். நாமெல்லாம் உயிரோட மிகப்பெரிய சாதனை நினைச்சு பாருங்க. வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும். ரெண்டு ஊசி போட்டாங்க, எனக்கு மட்டும் பூஸ்டர்ல மூணாவது ஊசி போட்டாங்க. அதனால சளி பிடிக்குது அடிக்கடி. அதெல்லாம் தெம்பா இருக்கையா? அதுக்காக சொல்ல வந்தேன். எல்லாருக்கும் நான் முதல்ல சொல்ல வந்ததா முகவுரையில இத்தனை கோடியை தாங்கிக்கிட்டு உலகத்துக்கு பூரா இந்தியாவில தான் மருந்து அனுப்பினேன். செத்து போறா நினைக்கும் போது நம்மளால 140 கோடிக்கு மருந்தை கொடுத்து உலகத்துக்கு பூரா இந்தியாவில தான் மருந்தே போச்சு. அவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த மக்கள் வாழக்கூடிய நாடு நம்முடைய நாடு. உண்மையே புதுக்கோட்டை மண்ணு சாதாரண மண்ணா? ஆனா எனக்கு பூர்வீகமே எனக்கு புதுக்கோட்டை தான் தெரியுமா? இருக்கிறதா திருச்சி. அதை சொல்ல அப்ப கூட பட்டிமன்றம் போயிட்டாங்க சொன்னாங்க. அதனாலதான் நீ இந்த வாய் பேசிட்டான்னு கேட்டாங்க. புதுக்கோட்டையில பிறந்த பெண்களும் வீரமா இருப்பாங்க, ஆண்களும் உண்மையிலே வீரமா இருப்பாங்க. நல்லா கைத்தட்டு கொடுங்க. ஏன் தெரியுமா? எல்லா ஊர்லயும் ஊருக்கு ஒரு கவிஞன் தான் இருப்பாங்க. ஆனா தெருவுக்கு தெருவு கவிஞர் இருக்கக்கூடிய ஒரே ஒரு புதுக்கோட்டை மண் தான் நடுவர்களே. அறிவாளுக்கு மத்தியில உட்கார்ந்து பேசும் பொழுது சொல்லும் போது விட்டேன். 100 படத்துக்கு மேல பாட்டு எழுதின என்னுடைய அன்பு நண்பர் தனிக்குடி பிறந்த ஊர் இந்த புதுக்கோட்டை தான். 100 படத்துக்கு மேல பாட்டு எழுதியிருக்காரு. எவ்வளவு சூப்பரா எழுதினாரு. இளையராஜா குரல் அவ்வளவு அழகா பாடுறவரே பாடுவாரு. நாங்க ஏன் வாழ்க்கை வந்து பூந்தோட்டம் பேச வந்திருக்கோம்? ஏன் பேச வந்திருக்கீங்க? ஏன்னா நாங்க எப்போதுமே உண்மையா பேச வந்திருக்கோம்.